என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்றதா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சபரிமலையில வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா சாப்பிட்ருக்கேன், ஞாபகம் இல்லை, மறந்துச்சு. அதனால அந்த டேடி சிப்ஸ் தான் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அது விலை அதிகம் போல இருக்கு. அதனால யாரோ கேட்டாங்கன்றதுனால ஒரு கிலோ தண்ணி இந்த மாதிரி வந்து ஒரே டப்பால போட்டு நிறைய வச்சிருந்தேன். அதெல்லாம் மழையில வந்து நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏழை விடுவாங்க இல்லையா, அங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போன டைம் வாளியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் இந்த கிளாஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். அது வாசக தான் எனக்கு முன்னாடி பன்னீர் இலை விபூதி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கோயில்ல நிறைய பேர் கோயில் உள்ள போனோடனே அதே பிசினஸ் தான். நிறைய பேர் டைம் வந்து குற்றாலம் போயிருக்காங்க, திருச்செந்தூர் போயிருக்காங்க, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரேன். பழனி எப்பவுமே நார்மலா போயிட்டு வர்றதா. முருகப்பெருமான் போன டைம் வந்து என்னோட சிலையை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எவ்வளோக்கு வந்து வாங்கியிருந்தீங்க பழனியில எங்கன்னு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் கம்மி பண்ண காணும். குபேர விளக்குமே வந்து நிறைய வாங்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷன்றதால நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தோமா, அதனால நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றதால கம்மி விலை வந்து கம்மியா இருந்தா ஒரு சிலதெல்லாம் வந்து அமைப்பு நல்லா இருக்காது. இது 400 ரூபாய் தான் இருந்தாலுமே முக அமைப்புலாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு பார்க்காத அளவுக்கு காசுமே கையில நிறைய இருந்தது, அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாரு. இந்த டைம் வந்து போறது வந்து ரொம்ப அஜு வந்து பெரிய லிஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தான், எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அவனுக்குமே எதுவுமே வந்து வாங்கிட்டு வரல. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சரி, பிரசாதம் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க போறோம். சரி, கொடுக்குற முன்னாடி கொஞ்சம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்றதா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நிறைய பிரசாதம்லாம் கொடுக்கணும் நிறைய பேருக்குன்றதால நிறைய வாங்கிட்டு வந்தாரு. இந்த டைம் வந்து யாருக்குமே சொல்லலை, யாருக்கும் சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாம போயிட்டு வந்ததால பாத்தீங்கன்னா பிரசாதமும் கொஞ்சம் கம்மி தான். திங்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வரல, கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தாரு. நிறைய பேர் வந்து சிப்ஸ் தானே விரும்புவாங்க அந்த சைடு போனாலே, அதனால சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. போன டைம் இதை விட நிறைய இதை விட இன்னும் ஒரு பங்கு வந்து வாங்கிட்டு வந்தாரு. அது இன்னும் கம்மி தான். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாமிர்தம் வந்து நிறைய வேணான்னு சொல்லியாச்சு, ஏன்னா வந்து பஞ்சாமிர்தம் அதிகமா இப்ப யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. குழந்தைங்க இருப்பாங்க தான் அந்த வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க, மற்றபடி யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்கன்றதால இந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டப்பா வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அஜி வந்து இந்த பாயாசம் நான் வந்து இது சாப்பிட்டது கிடையாது, அது என்னன்னு தெரியல, அஜி வந்து இது விரும்பிட்டான் போல இருக்கு. அரவணை பாயாசமா அரவணை பிரசாதம் இது வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சபரிமலையில வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா சாப்பிட்ருக்கேன், ஞாபகம் இல்லை, மறந்துச்சு. அதனால இதுல ஒரு 2 பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிப்ஸ்ல இது. அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ்லயே வந்து இந்த டேடி சிப்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னா அந்த டேடி சிப்ஸ் தான் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அது விலை அதிகம் போல இருக்கு. அதனால யாரோ கேட்டாங்கன்றதுனால ஒரு கிலோ தனியா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு விபூதி இந்த மாதிரிதான் போன டைம் நிறைய வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரே டப்பால போட்டு நிறைய வச்சிருந்தேன். அதெல்லாம் மழையில வந்து நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அல்வா எல்லாமே கம்மி தான். போன டைம் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாம நிறைய இருந்ததால இந்த டைம் வந்து கொஞ்சமா அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஐயப்ப சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண நெய்ல வந்து நம்ம எடுத்துட்டு போற நெய்ல கொஞ்சமா போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த நெய் வாளி. எல்லாருக்கும் போன டைம் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தது வாளி, இந்த டைம் கொஞ்சம் பெரிய வாளி. அதுக்கப்புறம் ஏழை விடுவாங்க இல்லையா, அங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போன டைம் வாளியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் இந்த கிளாஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏழை விட்டதுல. அந்த மாதிரி 2 பேருக்கு 2 வாளி கொடுத்துருக்காங்க. நான் போன டைம் கொடுத்த வாளியே நான் அப்படியே எதுவுமே போட்டு வைக்காம அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன்னா சில்வர் டப்பா மாதிரி கொடுத்தனா கூட ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இந்த வாளி அப்படியே வச்சில தான் இருக்கு. அதுக்கப்புறம் யார் வந்திருக்காரு பாருங்க, நான் இந்த போட்டோ என்ன போட்டோன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரிதான். அது வாசக தான் எனக்கு முன்னாடி வந்தது. ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமான் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஃபர்ஸ்டே நான் எதனா வாங்கிட்டு வருவான்னு கேட்டாரு. திருச்செந்தூர்ல இருந்து எதுவுமே வாங்கிட்டு வராத, நான் போனா மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன், அங்க இருந்து எதுவும் வாங்கிட்டு வராதன்னா. இது வந்து பழனியில வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே இடம் இல்லையா, அதனால வந்து சிம்பிளா குட்டியா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக சின்னதா வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த டைம் இந்த மாதிரி ஊறி போடுறது நிறைய பேர் இது மாதிரி வாங்காதீங்கன்னு சொல்றாங்க, ஆனா இப்ப வர போட்டோ எல்லாம் இந்த மாதிரிதான் வருது. இதுமே வந்து ஊறி ஒரு மாதிரி ஊறி இருந்தானே, இவ்வளவு அழகா இருக்கா இருப்பாங்க ராஜ அலங்காரத்துல. அதுக்கப்புறம் அஸ்வினி புக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது கொடுத்தாங்களா, ஃப்ரீயா கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் திருவாசகம் புக்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். எப்பனா ஒரு வாட்டி நான் வந்து திருவாசகம் படிக்கிறதுக்காக வச்சோம். தண்ணியில எல்லாம் ஊறி போய் புக்கு தனித்தனியா ஆகி போச்சு.
எங்கன்னா கோயிலுக்கு போனாதான் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி இந்த டைம் வந்து உனக்கு என்ன வேணும்னு வந்து கேட்டாரு. எனக்கு எதுவுமே வேணாம், ஏன்னா இருக்கிற விளக்கே நிறைய இருக்கு, அதுவே ஏத்த முடியாம வச்சிருக்கேன், அதனால எனக்கு விளக்குலாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த மாதிரி அகல் மாதிரி வந்து விளக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் ரொம்ப அதிகமா கிடையாது, ஒரு 4 மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. 4 தானே? 4 மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா நிறைய விளக்கு போன டைம் ஓம் விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது, இந்த டைம் வந்து இந்த விளக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மணப்பாறை போயிருந்தாங்களாம். மணப்பாறை வரும்போது அங்க போய் முறுக்கை வாங்கிட்டு வந்துருக்காரு. மணப்பாறை முறுக்குக்கும் நம்ம ஊர் முறுக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஒரு 4 பாக்கெட் முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா பன்னீர் இலை விபூதி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இலை வந்து பின்னாடி இருக்கு. போன டைம் வந்து கொடுத்த இலைய வந்து பூஜை ரூம்லயே வச்சோமா, அஜி வந்து அப்பயே சாப்பிட போறேன்னு சொன்னா, அப்படியே வச்சதால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. காஞ்சாலும் சாப்பிடலாம் தானே, சாப்பிட்டுருக்கலாம். அந்த இலையை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து அஜியை தான் அந்த இலையை வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன். இந்த பன்னீர் இலை விபூதி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து 2 இலை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நிறைய இந்த மாதிரி விற்கிறாங்க போல இருக்கு, வெளியில காசுக்காக விற்கிறாங்க போல இருக்கு. அதுல 2 இலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க கோயில்ல நிறைய பேர் கோயில் உள்ள போனோடனே அதே பிசினஸ் தான். நிறைய பேர் 30 இலை 1000 ரூபாய் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் போன டைம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த காலண்டர். எங்க பேரு சர்க்குரு கனகம்பட்டி கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த டைமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 போன டைம் அங்க வாங்கிட்டு வந்ததுதான் இன்னும் வீட்டுல இருக்கு. இப்பயும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே போனா அங்க போயிட்டு வர்றதா? போன டைம் வந்து பெருவழிப்பாதை போயிட்டு குமிழிலாம் போயிட்டு டீ தூள் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டைம் வந்து திருச்செந்தூர் போறதுனால அந்த சைட் போகல போல இருக்கு. நான் இந்த டைம் டீ தூள் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றது, போன வருஷம் வாங்கிட்டு வந்தது இன்னும் 4 கிலோ இருக்கு, எப்படியும் சரி வாங்கிட்டு வருவோம்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த டைம் அப்படி போகல போல இருக்கு. திருச்செந்தூர் போனதால அந்த டைம் அந்த சைடு வந்து போகாமலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருவழிப்பாதை போறதுனால அதிகமா எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம் வந்து குற்றாலம் போயிருக்காங்க, திருச்செந்தூர் போயிருக்காங்க, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன். பழனி எப்பவுமே நார்மலா போயிட்டு வர்றதா, இருந்தாலும் குற்றாலம் போயிட்டு குளிக்க முடியாத டைம் வந்து இவங்க போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. நானும் வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா 2 வாளி. இந்த 2 வாளி காமிச்சு வச்சா இது எல்லாமே மச்சிதான் போகும். இந்த வாளியில எதுவும் எனக்கு போட்டு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, மேலதான் போகும். அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாமே அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த விபூதி எல்லாமே அங்க இருக்கு. அது எல்லாமே கலந்துதான் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த என் தங்கச்சி பையனுக்கு குட்டி பசங்களுக்காக இன்னும் ஒரு பொம்மை வந்து எடுத்து ஓட்டிட்டு இருக்கான் தங்கச்சி பையன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். போன டைம் வந்து என்னோட சிலையை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எவ்வளோக்கு வந்து வாங்கியிருந்தீங்க, பழனியில எங்கன்னு அப்படின்ட்டு. எந்த கடைலாம் எனக்கு தெரியல, அட்ரஸ்லாம் தெரியல. அங்கேதான் போயிட்டு இப்பயும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சிலையே வந்து 700 ரூபாய்க்கு தான் போன வருஷம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த 700 ரூபாய் தான் இந்த சின்ன சிலையுமே. நான் வந்து பெரிய சிலை தான், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சிலையே 700 ரூபாய் தான். இந்த குட்டி சிலையே வந்து 700 ரூபாய் தான் போல இருக்கு. ஆனா விலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கல போல இருக்கு. அப்போ என் தங்கச்சி வந்து அங்க பழனியில கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதுனால அவ்வளோ பெரிய சிலையே வந்து 700 ரூபாய் தானே, எனக்கு போனா வந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பியிருந்தா. ஆனா வந்து இந்த டைம் வந்து 700 ரூபாய்க்கு சின்ன சிலையை தான் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னு தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பரவாயில்ல 700 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய சிலை. 700 ரூபாய்க்கு வந்து 700 ரூபாய் சிலையும் வேலு வந்து ஒரு 300 ரூபாய், 1000 ரூபாய்க்கு இது ரெண்டும் சேர்ந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனாலதான் தங்கச்சியுமே காசு கொடுத்து அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப என்னோட சிலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களா, அதுவும் 700 ரூபாய் தான், இதுவும் 700 ரூபாய் தான். பாருங்க இது எவ்வளவு பெருசா இருக்கு. இதை விட எவ்வளவு குட்டி, இதுமே 700 ரூபாய் தான். அந்த அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் கம்மி பண்ண காணோம். நல்லா பெருசு. ஆனா அதே 700 தான். ஆமா, அதுதான் இப்ப 1000 ரூபாய்க்கு மேல. 1000 ரூபாய்க்கு இப்ப வந்து 1000 ரூபாய்க்கு மேல போல இருக்கு. எல்லாம் விலைவாசி ஏற இதுவும் ஏறி பித்தளை ஐட்டம் போன டைம் வந்து நிறைய விளக்கு, அதுக்கப்புறம் ஓம் விளக்கு எத்தனை வாங்கணும், ஒரு 10 விளக்கு மேல வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குபேர விளக்குமே வந்து நிறைய வாங்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷன்றதால நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தோமா, அதனால நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றதால வாழ்ந்ததால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க போல இருக்கு. இந்த டைம் வந்து நிறைய வாங்கலையா, அதனால விலை வந்து கம்மி பண்ணல போல இருக்கு.
அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வந்து கேட்டாங்க, நான் எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு எதனா வாங்கிட்டு வருதுன்னா ஒரே ஒரு மகாலட்சுமி தாயாரோட சிலை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா விளக்கு கூட வேணான்ட்டேன், ஏன்னா இருக்கிற விளக்கே போதும் அப்படின்ட்டு. குட்டி மகாலட்சுமி தாயார் நாங்க இதே வந்து திருப்பதியில தான் கேட்டோம். அங்க வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தது, சின்னதாகவும் இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ, 400 ரூபாய்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கு சிலை பார்க்கறதுக்கு. முக அமைப்பும் கம்மி, விலை வந்து கம்மியா இருந்தா ஒரு சிலதெல்லாம் வந்து அமைப்பு நல்லா இருக்காது. இது 400 ரூபாய் தான் இருந்தாலுமே முக அமைப்புலாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குன்னு வாங்கிட்டு வந்தது இதுதான். போன டைம் வந்து எனக்கு சர்ப்ரைஸா நான் வந்து வேல் மட்டும் தான் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன், சிலையுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போனதால நிறைய பேர் வந்தாங்க, காசு எல்லாம் கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு காசுமே கையில நிறையா இருந்தது, அதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தாரு. இந்த டைம் வந்து போறது வந்து ரொம்ப காசு கொஞ்சம் கையில இல்லாம தான் வந்து போனதால பார்த்தீங்கன்னா திங்ஸ் அவ்வளோதான் வந்து வாங்கிட்டு வந்தேன். மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, அந்த டைம்ல வந்து மாலை போட்டதால வந்து பார்த்தீங்கன்னா கையில அந்த அளவுக்கு வந்து காசு இல்லை. அதனால வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் வந்து என்ன சொல்றது, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்ப்போம். கொஞ்சம் நிறைய பேருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய திங்ஸும் வந்து வாங்கிட்டு வருவாரு. சபரிமலைக்கு போறாங்க அப்படின்னோடனே அஜு வந்து பெரிய லிஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தான், எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அவனுக்குமே எதுவுமே வந்து வாங்கிட்டு வரல. ஏன்னா வந்து பழனில தான் எல்லாம் வந்து வாங்குவாங்களா, பழனில வந்து வரப்ப ரொம்ப வந்து பட்ஜெட் வந்து இவர்கிட்ட கம்மியா இருந்தது. ஏதாவது வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தா கூட இல்ல காசு கொஞ்சம் கையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இங்க ஏதாவது வந்து அவன் வந்து ரொம்ப விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்லஸ் புக்கு தான் வந்து கேட்டிருந்தான். அதெல்லாம் எங்க அங்க வாங்க முடியும் சார், நான் வீட்டுக்கு வந்து இங்க வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து அஜிக்குமே வந்து எதுவும் வாங்கிட்டு வரல, அஸ்வினுக்கும் எதுவுமே வாங்கல. அவர் தான் கோவிலுக்கு போயிட்டு வர்றாருல்ல, அவருக்கு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எங்க ஓரத்தி பையனுக்கு தான் வந்து டென்னிஸ் விளையாடுற இது வந்து கேட்டான், அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டாரு. இதுதான் வந்து இந்த வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதங்கள். சரி, எல்லாருக்கும் பக்கத்துல எதிர் வீடு எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் இல்லையா. அங்க வந்து எடுத்துட்டு வந்த அரிசியில வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் வந்து அவங்கவுங்களுக்கு பிரசாதம் வச்சு கொடுக்கணும். அந்த 2வது வருஷமும் போயிட்டு வந்துட்டாங்க சபரிமலைக்கு. பெருவழி பாதை வந்து லாஸ்ட் வரைக்கும் இவர் போறதுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து நடந்ததுல காலில் பெரிய கொப்பளம் வந்து போட்டுச்சு. அந்த வருஷம் போறதுக்கான ஐடியா கிடையாது. கிட்ட போயிட்டு அங்க போயிட்டு பெருவழி பாதை நடந்து போயிருக்காங்க. அதுலயும் என்ன, நான் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் ஆச்சு நடக்கிறதுக்கு. இந்த வருஷம் வந்து காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் வந்து போயிட்டாங்க. ஒரே நாள்ல போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு. ஆனா எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருந்தாங்களாம், அந்த அளவுக்கு போய் வந்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து அதை போய் அவர் முகத்தை வந்து பார்த்துட்டாலே அந்த போன கஷ்டமே தெரியாது இல்லையா, அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் இருந்திருக்கு. இந்த டைம் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்து இதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு.